குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2020. ஆமாங்க சார், அதனால் என்ன, இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1893ஆவது வருஷத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. அது என்ன சார்? ஒரு மிகப்பெரிய மகான் அமெரிக்காவிலிருந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். யாருக்கு அப்படின்னா, இந்த சரணாகதி தத்துவம் அப்படி சொல்லக்கூடிய அந்த சரணாகதி தத்துவம்னா என்ன அப்படின்னு பொதுவாக அவர் பெருமாளுக்கே எழுதியிருப்பார். ஆனால் அந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பக்தருக்கு எழுதியிருக்கார். அலசிங்க பெருமாள் அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்கார். எழுதினவர் யார், அந்த கடிதத்தை வாங்கினவர் யார், அதனுடைய அதிசயம் என்ன, சரணாகதி தத்துவம் என்ன, இந்த பெருமாளுடைய பெயர் என்ன, அவருடைய பெருமை என்ன, இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க தானே போகிறோம். எதுக்குமே ஒரு ஆத்தென்டிக் ப்ரூஃப் கேட்பீங்கல்ல, எல்லாம் ஒரு ப்ரூஃபோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சியை கண் கொட்டாமல் பாருங்கள். அதுதான் இன்ற நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. இதோ உங்களுக்காக ஒரு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். வாருங்கள், உங்களுக்காக ஒரு விநாயகர் பாடல். ஓம் கணபதியே கஜமுக சுந்தர கணபதியே, கணபதியே கஜமுக சுந்தர குணநிதியே, கணபதியே ஓம் கணபதியே கஜமுக சுந்தர அதிபதியே, கணபதியே ஓம் கணபதியே கஜமுக சுந்தர அருள்நிதியே, கணபதியே ஓம் கணபதியே, கணபதியே ஓம் கணபதியே கஜமுக சுந்தர விநாயகனே. ஓம் கணபதி ஓம் கணபதி கணபதி 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 ஓம் கணபதி கணபதி ஓம் கணபதி கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி கணபதி, கணபதியே ஓம் கணபதியே கஜமுக சுந்தர கணபதியே. அழகினிலே ஆனை முகத்தான் அருள் தரும் சுந்தர விநாயகனே, ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்பாய், அனைவருக்கும் நீ துணை இருப்பாய், தவமிருந்தால் அருள் புரிவாய், தவமிருந்தால் அருள் புரிவாய், அன்பின் வடிவம் கணபதியே. ஓம் கணபதி ஓம் கணபதி கணபதி 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 ஓம் கணபதி கணபதி, கணபதியே ஓம் கணபதியே கஜமுக சுந்தர கணபதியே.
அமர்ந்திருப்பாய் அழகு குழந்தை கணபதியே அகிலமெல்லாம் நீ இருப்பாய் அனைவர் மனதிலும் குடியிருப்பாய் தவம் இருந்தால் அருள் புரிவாய் தவம் இருந்தால் அருள் புரிவாய் அன்பின் வடிவம் கணபதியே ஓம் கணபதி ஓம் கணபதி கணபதி 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 ஓம் கணபதி ஓம் கணபதி கணபதி. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நம்ம போய் யார் காலில் போய் சரணாகதி அடையிறது? ஒரு நல்ல குரு இல்லை. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் பிறந்த பூமி, புண்ணிய பூமி, பாரத பூமி. இங்கே இன்னைக்கு குருமார்களுக்கு பஞ்சமாக போயிடுச்சு. ஆனாலும் இலைமறைவு காய்மறைவாக இன்னும் இங்கே நிறைய குருமார்கள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பூமி. இந்த பூமியில் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நமக்கு தெரியல, இன்னும் குருக்கள் இருக்காங்க. இங்கே விபீஷ்ணன் சரணாகதினா என்ன, அதே மாதிரி பரதனுடைய சரணாகதினா என்ன, குகனது சரணாகதினா என்ன, குசேலன் சுதாமாவாக இருந்தபோது ஏற்பட்ட சரணாகதி தத்துவம் என்ன, சுக்ரீவனுடைய சரணாகதி என்ன, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். குகனது சரணாகதி என்ன, அனுமன் சரணாகதி என்ன, ஒவ்வொரு சரணாகதிக்கும் ஒரு ஒரு டெஃபினேஷன் உண்டு, அர்த்தம் உண்டு. இதனுடைய அர்த்தம் எல்லாமே மாறும். சரணாகதியினுடைய தத்துவம் ரொம்ப ரகசியமானது. இப்போ இந்த பாட்டை கேளுங்க, இன்னும் நம்ம பேசுவோம்.
ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இங்கே பாருங்கள், நாங்கள் 4 பேர் சகோதரர்கள். குகனை பார்த்த உடனே ஐவரானோம் இல்லைங்களா? அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, சுக்கிரனை பார்த்த பிறகு 6 பேர். அதே மாதிரி விபீஷ்ணை பார்த்த பிறகு 7 பேர். இந்த மாதிரி அந்த சகோதரர்களில் நம்மளும் ஒருத்தனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம எல்லாம் ஏங்குறோம் பாருங்கள். அதுதான் உண்மையான சரணாகதி. இந்த கலியுகத்தில் இதெல்லாம் தான் உண்மையான சரணாகதி. திருவல்லிக்கேணியில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. உங்களுக்கு தெரியாத பெருமாள் கோயிலாக நான் சொல்ல போகிறேன். எத்தனை நூற்றாண்டு, இல்லவே இல்லை, 1000 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கோயில் அது. அப்படிப்பட்ட அந்த கோவிலுக்கு ஒரு பெருமாளுக்கு அவருடைய கடாட்சம், அவரது பெருமை, இதையெல்லாம் ஒரு மகான் சொல்கிறாரு. அதுலேயும் எங்கே இருந்து? அமெரிக்காவில் இருந்துன்னா எவ்வளவு பாடல் பெற்ற ஸ்தலம். இதை பார்ப்போம், இந்த பாட்டை கேளுங்க. வருக திருமலை வையாவூர் கோயிலுக்கு, பிரசன்ன வெங்கடேச பெருமாளை காண்பதற்கு. வருக திருமலை வையாவூர் கோயிலுக்கு, பிரசன்ன வெங்கடேச பெருமாளை காண்பதற்கு. சீதாராமகுரு சிந்தையிலே வீற்றிருந்து பேசும் தெய்வத்தின் பிரசாதம் பெறுவதற்கு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பாதாரவிந்தம் சரணம் கோவிந்தா கோவிந்தா. ஒன்றேறி வருவோமே கோவிந்தா கோவிந்தா. குறையொன்றுமே இல்லை கோவிந்தா கோவிந்தா. உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா கோவிந்தா. உடை கொண்டு வந்தோமே கோவிந்தா கோவிந்தா. குளிர் நிழலை தருவாயே கோவிந்தா கோவிந்தா. குளிர் நிழலை தருவாயே கோவிந்தா கோவிந்தா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். அந்த காலத்தில் எல்லாம் இறைவனே இறங்கி வந்து அவதாரமாக வந்தாப்புல. அப்போ சரணாகதி அடைஞ்சாங்க. ராமனும் கிருஷ்ணனும் இவங்ககிட்டெல்லாம் மக்கள் எல்லாம் சரணாகதி தத்துவத்தில் மறுபிறவி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இப்போ இந்த கலியுகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? குருக்கிட்ட தான் நம்ம சரணாகதி அடைய முடியும். கண்ணுக்கு தெரிஞ்சவங்க குரு தானே. அந்த குருக்கிட்ட சரணாகதி அடையும் போது நமக்கு மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால தான் ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மையான ஒரு சின்ன தத்துவம் இருக்குது. கலியுகத்தில் நான் எப்படியெல்லாம் மறுபிறவி இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம். எவ்வளோக்கு எவ்வளோ பாட்டு பாடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாடலை கேட்கும்போது கையை மறந்து நீங்கள் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கீங்க. இது நாடி சுத்தி. இந்த நாடி சுத்தி வரும்போது இரத்த ஓட்டம் சீர்படுகிறது. முன்னாடிலாம் பஜன் பாடும்போது கை தட்டி பஜன் பாடுவாங்க. இன்றைக்கி பஜனே பாடுறதில்ல, இதில் எங்கே கை தட்டுறது? ஆகவே இந்த விளக்கேற்றும் நேரம் நிகழ்ச்சி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ரகசியமானது. உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம் ஒரு தத்துவ நிகழ்ச்சியாக மாறும். இந்த பாட்டை கேளுங்க, பேசுவோம். பார்க்கடலில் துயிலும் சாரங்கனி உந்தன் பாதங்கள் போற்றி பணிந்திடுவேன். பார்க்கடலில் துயிலும் சாரங்கனி உந்தன் பாதங்கள் போற்றி பணிந்திடுவேன். நான்
ஸ்மரிப்பேன். நாராயண ஹரி நாராயண ஹரி லக்ஷ்மி நாராயணா. 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 இந்த குரு தத்துவம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த குரு தத்துவம் கலியுகத்தில் மகாபாரதம் ராமாயணம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சரணாகதி எப்படியெல்லாம் அடைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த கலியுக காலத்தில் குரு தான் நமக்கு வழிகாட்டக்கூடியவர். எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழணும், மீண்டும் பிறவியில்லா வாழ்க்கை எப்படி வேணும், அதில் ஒருத்தர் தான் மிகப்பெரிய மகான் சுவாமி விவேகானந்தா. அவர் தமிழ்நாட்டுக்கு வரார், நிறைய இடத்துல விஜயம் செய்திருக்கார். இந்த ஆன்மீக பூமியில் அவர் சொன்ன ரகசியங்கள் நான் இதெல்லாம் பார்த்தேங்க, அற்புதமான ஊருங்க, அதிசயமான ஊர் அப்படின்னு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்காரு. அவர் எதற்காக அதை கொடுத்தாரு? அது எதுக்காகன்னா தான் சரணாகதி அடைஞ்சு தான் பெற்ற இன்பத்தை பின்னாடி வர்ற சந்ததிகள் பெறணும்னு சொன்னார். எவ்வளவோ இடங்கள், ஆனால் முக்கியமாக அவர் ஒரு சென்னையில் சிட்டிக்குள்ளே ஒரு கோவில் சொல்லியிருக்கார். அது என்ன கோவில்? இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, அது என்ன கோவில்னு பேசுவோம். என் பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும். தென் பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும். செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும். செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும். தென்பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும். முருகா முருகா தணிகை மலை உச்சியிலே சேவலெனும் கொடியாடும். தணிகை மலை உச்சியிலே சேவலெனும் கொடியாடும். திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும். திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும். தென்பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும். காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி. காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி. முருகாவும் முகங்காண உன் வினையும் தீர்ந்துவிடும். முருகாவும் முகங்காண உன் வினையும் தீர்ந்துவிடும். பழமுதிரும் சோலையிலே பழமாய் நீ கனிந்திருக்க. பழமுதிரும் சோலையிலே பழமாய் நீ கனிந்திருக்க. பார்த்தவர்க்கு பசி தீரும், பணிந்தவர்க்கு புகழ் சேரும். பார்த்தவர்க்கு பசி தீரும், பணிந்தவர்க்கு புகழ் சேரும். தென்பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும். செந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும். முருகா 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 முருகா. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், 20/8 இந்த தேதிக்கும்
ஒரு மகானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1893ஆம் வருஷம் சுவாமி விவேகானந்தா திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி சுவாமி கோவிலுக்கு வரார். சரணாகதி. பார்த்தசாரதி சுவாமி பெருமாளை பார்த்த உடனே சரணாகதி, அப்படியே ஆடி போயிட்டார். விவேகானந்தா தனக்கு ஏற்பட்ட அந்த சரணாகதி தத்துவத்தில் தனக்கு ஏற்பட்ட அந்த மாறுதல், அந்த உந்துதல் எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு 20ஆம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவிலேருந்து ஒரு லெட்டர் எழுதுறார். சார், அந்த லெட்டரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுன்னு உங்கள் கேள்வி. நான் மட்டும் இல்லை, நீங்கள் கூட இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த லெட்டர் இன்னும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் இருக்குது. எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு போகிறோம்? ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ இருக்குது, எவிடன்ஸ் இவ்வளோ இருக்குது. விளையாட்டாக எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடியே சுவாமி விவேகானந்தா வந்து பார்த்துருக்காருன்னா அந்த பெருமாள் நம்ம மூதாதையர்கள்லாம் எவ்வளோ பேர் அவர் பார்த்துட்ருக்காரு பாருங்கள். அப்படிப்பட்ட சரணாகதி தத்துவம் அவர் யாருக்கு எழுதினார், என்ன லெட்டருடைய கண்டென்ட்டு, இதெல்லாம் நம்ம பேசுவோம். இதோ உங்களுக்காக ஒரு பாடல். நீரெங்கே நானெங்கே, நீரெங்கே நானெங்கே, நீரெங்கே நானெங்கே, நீரெங்கே நானெங்கே, நேத்திராரவிந்த கோவிந்தா. நீரெங்கே நானெங்கே, நேத்திராரவிந்த கோவிந்தா. நீரெங்கே நானெங்கே. புகழ் காரங்கமே நீ புகழ் காரங்கமே நீ சாரங்க பாணி ஸ்ரீரங்கநாதா. சாரங்க பாணி ஸ்ரீரங்கநாதா. நானெங்கே எம்மானே கன பிரம்மாதிகள் தனக்கும் மேலாகியும் நன்மாயவன் ஆன. எம்மானே கன பிரம்மாதிகள் தனக்கும் மேலாகியும் நன்மாயவன் ஆன. நீரெங்கே நானெங்கே, சதபமதிகமதி சனீரெங்கே நானெங்கே. திகமதி சதனி சதபதிகமதி சனீரெங்கே நானெங்கே. பமாதபம பபதபம பததபம பததபமரி ரீ சரி சபம பசபம பதபம பதனி ததபம பதனி தனி பனி ததபம பதனி சதபம தனி சதபம பதனி சதபம பதனி சதி நீ தரி தனி தனி சதபம பதனி ததி ததி ரிக்க மரி ததனி சதபரி கமரி சரீரெங்கி நானெங்கே. நேத்திராரவிந்த கோவிந்தா. நீரெங்கே நானெங்கே. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1893 சுவாமி விவேகானந்தா அமெரிக்காவில் இருந்து அலசிங்க பெருமாள் அப்படிங்கிற ஒரு பக்தருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். அதில் பார்த்தசாரதி சுவாமியினுடைய அவருடைய பெருமையும் அவருடைய கடாட்சத்தையும் அவர் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் வேறு எங்கே நீங்கள் பார்க்க முடியும்? இத்தனை ஆண்டுகள்
இதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஆழ்வார்கள், ஞானிகள், யோகிகள் அவங்க வந்ததெல்லாம் கூட நமக்கு தடம் படித்து கொடுத்து போயிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த குரு வந்து நம்ம சரணாகதி தத்துவத்துக்கு ஒரு சாட்சி அமைஞ்சிருக்கார்.
ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். சுவாமி விவேகானந்தா எழுதின லெட்டரை பார்த்தீங்களா, அனுபவிச்சிங்களா? எவ்வளோ ஆத்தென்டிக் பாருங்கள், எவிடன்ஸோடு இருக்குது. இதெல்லாம் பெருமாளோட பக்திக்கு மிகப்பெரிய சாட்சியாக முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த சரணாகதி தத்துவம், அதுலேயும் அவர் அமெரிக்கா போன பிறகு கூட பார்த்தசாரதி பெருமாளோடைய அந்த கடாட்சத்தை அவரால் மறக்கவே முடியல. தான் அனுபவித்தது எல்லாரும் அனுபவிக்கணும், பின்னாடி வர்ற சந்ததிகள்லாம் இதை செய்யணும்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தெளிவாக நம்ம பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் நாமளும் நம்ம குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நம்ம சந்ததிகளுக்கும் இந்த சரணாகதி தத்துவத்தை புரிய வைக்கணும். ஒரு குருவை நம்ம பிடிச்சிக்கணும். அந்த குருவனுடைய பாதம் தான் நமக்கு பாதமே கதி அப்படின்னு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இதோ உங்களுக்கு ஒரு பாடல். வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ, தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கு. வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ, தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கு. வாராயோ கோவிந்தனே. சந்தன குழம்பெடுத்து தண்ணீரில் கரைத்து உந்தன் பொன்னான திருமேனி பூசியே வாராயோ. சந்தன குழம்பெடுத்து பன்னீரில் கரைத்து உந்தன் பொன்னான திருமேனி பூசியே வாராயோ. குங்கும திலகமிட்டு குறுநகை இதழ் விரித்து, குங்கும திலகமிட்டு குறுநகை இதழ் விரித்து, சிங்கமென நடை நடந்து தங்கமே வாராயோ. சிங்கமென நடை நடந்து தங்கமே வாராயோ. வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ, தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கு. வாராயோ கோவிந்தனே. தூய பட்டுடுத்தி துளசி மாலையிட்டு, செங்கோல் கை பிடித்து செந்தமிழை வாராயோ. தூய பட்டுடுத்தி துளசி மாலையிட்டு, செங்கோல் கை பிடித்து செந்தமிழை வாராயோ. திருவோண திருநாளில் தென் திருப்பதியதனை, திருவோண திருநாளில் தென் திருப்பதியதனில், திருவருள் மழை பொழியும் கருமுகிலே வாராயோ. திருவருள் மழை பொழியும் கருமுகிலே வாராயோ. வாராயோ வாராயோ கோவிந்தனே வாராயோ, தாராயோ தாராயோ தன்னருளை எங்களுக்கு. வாராயோ கோவிந்தனே. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். இவ்வளோ நேரம் நம்ம நிறைய சரணாகதி தத்துவம்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய சரணாகதி தத்துவத்தில் ஒரு நண்பனாக, ஒரு உறவினனாக
இந்த பரமாத்மாவை பார்த்தா கூட கடைசியில் அந்த சரணாகதி தத்துவத்தில் தான் அந்த போர்லேயே வெற்றி பெறுவாப்புல. இதனுடைய உண்மையான அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நான், எனது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாம் முடிப்பேன் அப்படிங்கிறத விட எல்லாமே உன்னால் ஆனது, இது உன்னால் தான் நடக்குது அப்படிங்கிற பாரத்தை இறைவன் மேலே போட்டுட்டிங்கன்னா, அதை குருக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும். சார் கொரோனா காலம் சார், வருமானமே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். கவலையே படாதீங்க, 100 குடம் தண்ணி ஊற்றிட்டீங்க, இன்னும் 1 குடம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக நம்ம சந்தோஷமாக வாழலாம், மீண்டும் பழைய வாழ்க்கை வந்தே தீரும். அதுதான் நம்பிக்கை, அதுதான் சரணாகதி தத்துவம்னு சொல்லி உங்களுக்காக இந்த பாடல். என் நெஞ்சில் எழும்பும் ஒலி நீயே சாய்ராம், என் கண்ணில் மின்னும் ஒளி நீயே சாய்ராம், என் மின்னல் தீர்க்கும் அருள் நீயே சாய்ராம், என் ஜென்மம் முழுதும் துணை நீயே சாய்ராம், என் நெஞ்சில் எழும்பும் ஒலி நீயே சாய்ராம், என் கண்ணில் மின்னும் ஒளி நீயே சாய்ராம், என் இன்னல் தீர்க்கும் அருள் நீயே சாய்ராம், என் ஜென்மம் முழுதும் துணை நீயே சாய்ராம். சத்குருநாதா சாயிபாபா, எங்கள் ஷீரடியின் நாதா சாயிபாபா, சாயி உன் கருணை வேண்டுமப்பா, உந்தன் காலடி நிழலே சரணமப்பா, அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்து என்னை இசைத்தாயே, உண்மை அருளால் உள்ளம் அமர்ந்து உன்னதம் தந்தாயே, சொல்லி ஆனந்தம் தந்தாயே, தேடிடும் போது நேரினில் வந்து தேவைகள் தீர்ப்பாயே, என் நெஞ்சில் எழும்பும் ஒலி நீயே சாய்ராம், என் கண்ணில் மின்னும் ஒளி நீயே சாய்ராம். என்றும் எதிலும் நீதானே, இங்கு எந்தன் துணையும் நீதானே, கண்ணின் இமை போல் காப்பாயே, எங்கள் காவல் தெய்வம் நீதானே, அன்னை தந்தை போல அணைத்து என்னை வளர்த்தாயே, அன்பும் பண்பும் அள்ளி கொடுத்து இந்த மண்ணுயிர் காப்பாயே, வைத்து கருத்தினில் நின்றாயே, ஷீரடி என்று ஓரிடம் தந்து என்னை அழைத்தாயே, என் நெஞ்சில் எழும்பும் ஒலி நீயே சாய்ராம், என் கண்ணில் மின்னும் ஒளி நீயே சாய்ராம்,
என் இன்னல் தீர்க்கும் அருள் நீயே சாயிரா என் ஜென்மம் முழுதும் துணை நீயே சாயிரா ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி 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 ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி 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 ராம் ஓம் சாயி ராம் 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 சாயி ராம். ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். சரணாகதி தத்துவம்னு பேசும்போது இறைவனையும் சரி குருவையும் சரி சரணாகதி அடைகிறோம். ஆனால் கர்ப்பப்பையில் இருக்கும்போதே நமக்கு உயிர் கொடுத்தவள் தாய். அங்கேயே ஸ்டார்ட், கர்ப்பப்பையிலே ஸ்டார்ட். அங்கேயே நம்மளை காப்பாற்றிட்டு வரா. கருவில் இருக்கும் அந்த சத பிண்டத்துக்கு கூட உணவு கொடுத்து இந்த வெளிச்சத்தில் இருந்து காப்பாற்றி, இருந்தாலும் உயிர் மூச்சை கொடுத்து அந்த இருட்டு அறையில் 10 மாதங்கள் நாமெல்லாம் எப்படி உக்காண்டிருந்தோம்? டிவியை பாருங்கள், இப்படி உக்காண்டிருந்தோம். அந்த இருட்டு அறையை விட்டு வெளியே வந்தோம். இப்போ வரமாட்டோமா? அபிராமி அந்தாதி நமக்கு வாழ்க்கை கொடுக்காதா? இதோ உங்களுக்காக அந்தாதி. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. ஜெயா டிவியின் விளக்கேற்றும் நேரம். சரணாகதி தத்துவம்னா என்ன? சுவாமி விவேகானந்தா பார்த்தசாரதி கோயிலை பற்றி எப்படியெல்லாம் கடிதம் எழுதியிருக்கார், அதுவும் இந்த நாளில், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அற்புதமான நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.